இங்க ஒரு வேலை செய்யறவங்களோட பையன் கீழே வந்து கேவியார் அப்படிங்கிற ஒரு காஸ்ட்லியான ஃபுட் எடுத்து வாயில வச்சு பாக்குறாரு. ஆனா அதோட டேஸ்ட் அந்த பையனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அதை எடுத்து ஒரு வாய் வச்சதுக்காகவே அந்த பையனோட அம்மாவை வீட்டுக்காரவங்க பயங்கரமா அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. அப்பதான் அவனுக்கு சாப்பாடுங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படிங்கறதே புரியுது. சோ அந்த இடத்துல ஒரு பெரிய செஃப் ஆகி பணக்காரங்க எல்லாரையும் அவனோட சாப்பாட்டுக்காக ஏங்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். அதுக்கப்புறமா வளர்ந்ததுமே அவர் நினைச்ச மாதிரி ஒரு பெரிய செஃப் ஆயிடுறாரு. சீசனிங் மேல போக்கஸ் பண்ணாம நேச்சுரல் பிளேவரை வெளியே கொண்டு வரதுனாலயே பணக்காரங்க எல்லாரும் ஹீரோ தேடி குமிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் அவர் வீட்டுல நடக்கிற பார்ட்டிக்காக ஹீரோவை சமைக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஃப்ரெஷ்ஷான ஒரு லாப்ஸ்டரை எடுத்து அங்க இருக்க எல்லாரும் முன்னாடி காட்டுறாரு. அதை கட் பண்ணி ஓபன் பண்ணி பேன்ல போட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அது ஒரு பிளேட்ல வச்சு கருப்பு கலர் சாஸ ஊத்தி கேவியார் வச்சு கார்னிஷ் பண்ணி ஒரு ஆர்ட் மாதிரி பிரசன்ட் பண்றாரு. இப்ப ஹீரோ வந்து பணக்காரர் டேஸ்ட் பண்றதுக்காக கூப்பிடுறாரு. அவரு அதை எடுத்து சாஸ்ல டிப் பண்ணி வாயில வைக்கிறாரு. அதுல வாயில வச்சதுமே அவர்னாலே அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவரோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரும் முன்னாடி அதை சப்பி கொட்டி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு.